ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொன்னதுமே முதல்ல எழுந்த கேள்வி என்ன தெரியுமா? அவர் ஒரு தமிழரா? ஒரு கன்னடர் இங்க வந்து படம் நடிச்சு ஜெயிச்சிட்டா நாடாள முடியுமா? தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு ரஜினிக்கு எதிரா பல கண்டன குரல்கள் 96 காலகட்டத்துல ரஜினி அரசியலுக்கு வருவதா மறைமுகமா சொல்லிட்டு இருந்தப்பையும் சரி, நேரடியா அரசியலுக்கு நான் வரப்போறேன்னு சில வருடங்களுக்கு முன்பு சொன்ன போதும் சரி, இப்படியான விமர்சனங்கள் அவருக்கு எதிரா சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அதுக்கெல்லாம் ரஜினி சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் தமிழ்நாட்டை ஆள்வதற்கு எல்லா தகுதியும் உள்ள பச்சை தமிழன், என்னோட பூர்வீகம் நாச்சிக்குப்பம் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியை கொடுத்தாரு ரஜினிகாந்த் அவர்கள். அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே அப்படின்னு பல திரைப்படங்கள்ல அம்மா சென்டிமெண்ட்ல ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து நம்ம பார்த்திருப்போம். அந்த காட்சிகள் எல்லாம் ரஜினிகாந்த் நடிக்கும் பொழுது தன்னையே அறியாம மிக உணர்ச்சி பெருக்கான நடிப்பை அவர் வெளிப்படுத்தி இருப்பாரு. இதை நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா தெரியும் ஏன் அப்படி அவர் நடிச்சாரு அப்படின்னு. ரஜினிகாந்தோட சின்ன வயசுலயே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதனால அம்மாவோட பாசத்துல ரஜினிகாந்த் வளரவே இல்லை. அதனாலதான் என்னவோ திரைப்படங்கள்ல ரஜினிகாந்த் அம்மா தொடர்பான காட்சிகள்ல நடிக்கும் போது மட்டும் தாய் பாசம் தொடர்பான காட்சிகள்ல அவரை அறியாம நல்ல நடிப்பை உணர்ச்சி பூர்வமா வெளிப்படுத்துவாரு. அம்மா இல்லாம வாழ்ந்த ரஜினிகாந்த் அவர்கள் தன்னோட அண்ணன் சத்திய நாராயணா மனைவியான, அதாவது ரஜினிகாந்தோட அண்ணியான கலாவதியின் பராமரிப்புல தான் வளர்ந்திருக்காரு.